ஒரு புதிய காரை வாங்குறதுக்கு முன்னாடி நாம எக்கச்சக்கமான விஷயங்களை கன்சிடர் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு அந்த கார் ஸ்பேஷியஸா இருக்கா, பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுடைய நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கா, இது எல்லாத்த விட பட்ஜெட்குள்ள இருக்கா அப்படின்னு பல விஷயங்களை பார்த்திருப்போம். பட் ஒரு காரோட அப்ரோப்ரியேட் கலரை சூஸ் பண்றது உங்க பர்சனாலிட்டி மற்றும் ஸ்டைலை ரெஃப்ளெக்ட் பண்றது மட்டும் இல்லாம பல முக்கியமான விஷயங்களை உங்க காரோடைய கலர் தீர்மானிக்குது. நீங்க நினைக்கிறத விட உங்க காரோட கலர் சாய்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத விளக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. எதனால காரோட கலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சமீபத்தில் ஜெர்மன் மல்டிநேஷனல் கம்பெனியான BASF அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவோட ஆட்டோமேட்டிவ் கலர் சாய்ஸ் பேஸ் பண்ண ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுல எந்தெந்த கலர்கள் இந்தியன் மார்க்கெட்ல அதிக கார்கள் விற்பனையாகுது, எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறது உட்பட அந்த ரிப்போர்ட்ல பதிவிட்டிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கார் கிட்டத்தட்ட 40% அளவிற்கு ஒயிட் மற்றும் ஒயிட் பேஸ்ட் காரா இருக்கு. 15% மக்கள் கிரே ஷேட்ஸை சூஸ் பண்ணிருக்காங்க. 12% சில்வர் ஷேட்ஸையும் 10% பிளாக் ஷேட்ஸையும் யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ளூ மற்றும் ரெட் கலர் 7 மற்றும் 8% ஆஃப் மக்கள் வாங்கியிருக்காங்க. கிரீன் பேஸ்ட் கலர்ஸ் 3% வாங்கியிருக்காங்க. ஒரு காரோட கலரை சூஸ் பண்றது ஏன் முக்கியமான விஷயம் அப்படிங்கறத வரப்போற பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க சூஸ் பண்ற கலரை பொறுத்து தான் உங்க காரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அமையும். உதாரணத்துக்கு பிளாக் மற்றும் டார்க் கலர்ஸ் எந்த விதமான ஸ்கிராச்சஸ் மற்றும் மைனர் இம்பர்ஃபெக்ஷனை கூட பெரிதா எடுத்து காமிக்கும். இதன் காரணமா ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்க காரை டல்லாவும் இல்ல அடிக்கடி பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் நியூட்ரல் கலர்ஸான ஒயிட் மற்றும் கிரே போன்ற கலர்ஸ் மேக்ஸிமம் இது மாதிரி ஸ்கிராச்சஸை மாஸ்க் பண்ணும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், உங்க காரோட வெஹிக்கிள் கலர் உங்களுடைய ரீசேல் வேல்யூவை கம்ப்ளீட்டா அஃபெக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு ரீசெண்டா கூட மிலிட்டரி கிரீன் கலர் நம்மளுடைய இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நிறைய பார்க்கப்படுது. பட் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் இந்த ட்ரெண்ட் மாறின பிறகு பர்டிகுலர் கலருக்கான ரீசேல் வேல்யூ ரொம்பவே கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ரெகுலரான ஒயிட், கிரே, சில்வர் போன்ற கலர்கள் எப்பவுமே தன்னுடைய ரீசேல் வேல்யூவை தக்க வச்சிட்டு இருக்கும். பெரும்பாலானவர்கள் இந்த கலர்ஸை விரும்பி வாங்குவாங்க. சோ நீங்க கார்ஸோட ரீசேல் வேல்யூவை முக்கியமா பாக்குறீங்க அப்படின்னா இது மாதிரி சேஃபான கலர் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம். அடுத்த முக்கியமான பாயிண்ட் கார்ஸோட விசிபிலிட்டி மற்றும் சேஃப்டி. MUARC அப்படிங்கிற ரிசர்ச் நிறுவனம் நடத்தப்பட்ட ஆய்வறிக்கையில காரோடைய கலருக்கும் ரோட் சேஃப்டிக்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு. ஒயிட் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது பிளாக் கார்ஸ் கிட்டத்தட்ட 12% கிராஷ் ரிஸ்க் அதிகமா இருக்கிற கார்கள் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. கிரே கார்ஸ் 11% ஹையர் ரிஸ்கா இருக்கிறதாகவும், சில்வர் கலர் கார்ஸ் 10% ஹை ரிஸ்க்ல இருக்கிறதாகவும், ப்ளூ மற்றும் ரெட் பெயிண்ட் கார்ஸ் ஒயிட் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது 7% அதிக ரிஸ்க்ல இருக்கிறதாகவும் ஆக்சுவல் ஆக்சிடென்ட் அடிப்படையில இந்த தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலியமா நீங்க காரோட சேஃப்டி முக்கியம், உங்களுடைய கார் நைட் டைம்ல விசிபிலிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒயிட் கலர் பெர்ஃபெக்ட்டான சாய்ஸா இருக்கும். கார் கலர்ல நாம கன்சிடர் பண்ண வேண்டிய அடுத்த முக்கியமான பாயிண்ட் ஹீட் அப்சர்ப்ஷன். நம்ம ஊர் வெதர் கண்டிஷனுக்கு எந்த அளவுக்கு ஹீட் காருக்குள்ள வரும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். டார்க் கலர் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கிறதுனால உங்க கார் எப்பவுமே ஹீட்டா இருக்கும். மாறாக ஒயிட் மற்றும் லைட் ஷேட் உள்ள கார்கள் சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்றதுனால உங்க காரோட இன்சைட் ஓவரால் டெம்பரேச்சர் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. டெம்பரேச்சர் ஹையாவே வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்டீரியர் கலர் மற்றும் பிளாஸ்டிக் ஃபேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்த முக்கியமான பாயிண்ட், நீங்க எந்த பர்பஸ்க்காக கார் வாங்குறீங்க அப்படிங்கறத பொறுத்தும் நீங்க கலரை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு ஸ்மால் பிசினஸ் ப்ரொபரேட்டர்ஸ் அவங்களுடைய கார்ல பிசினஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கூட பேஸ் பண்ணுவாங்க. ஒயிட் கலர்ஸ் போன்ற கார்கள் இந்த பிசினஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை பெர்ஃபெக்ட்டா ரெஃப்ளெக்ட் பண்ணும். டார்க் கலர் ஷேட்ஸ்ல உள்ள கார் நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை லோகோ, போஸ்டர்ஸ் அல்லது வேற ஃபார்ம்ல கொண்டு வர முடியாது. இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கார்களுடைய கலரை சூஸ் பண்றதுல எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, உங்களுக்கு தேவையான பெயிண்ட் கலரை எப்படி தான் சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு விஷயங்களை நாம கருத்துல கொள்ளணும் அப்படின்னாலும் நம்மளுடைய பர்சனல் சாய்ஸ் மற்றும் லைக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. சோ இதன் காரணமா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை முதல்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. அதுல டாப் 3 கலர்ஸை ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கோங்க. மறுபக்கம் நாம சொன்ன பாயிண்ட்ஸையும் வரிசைப்படுத்துங்க. உதாரணத்துக்கு ஈஸி டு மெயின்டைன், இம்பர்ஃபெக்ஷன்ஸை ஈஸியா ரிப்பேர் பண்றது, சேஃப்டி ஆஸ்பெக்ட், டெம்பரேச்சர் போன்ற விஷயங்கள்ல நீங்க சூஸ் பண்ண 3 கலர்ல மேக்ஸிமம் எந்த கலர் இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த கலரையே நீங்க சூஸ் பண்ணலாம். சோ உங்களுக்கு பிடித்தமான கலர் மட்டும் இல்லாம நீங்க சென்சிபிளான சாய்ஸையும் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம். இந்த வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி கார் கலர் சூஸ் பண்றதுல சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டும் இருக்கு. ஒருத்தர் சூஸ் பண்ற கார் கலரை வச்சு அவங்களுடைய பர்சனாலிட்டியும் நாம ஓரளவுக்கு கணிக்க முடியும். உதாரணத்துக்கு கிரே கலரை சூஸ் பண்றவங்க ஹம்பிள் இண்டிவிஜுவல்ஸா இருப்பாங்க. they are happy to blend in the crowd. ஈஸியா அனைவரோடையும் மிங்கிள் ஆகக்கூடிய வகையில இருப்பாங்க. பிளாக் கலரை சூஸ் பண்றவங்க பவர் மற்றும் தன்னுடைய பிரஸ்டீஜை வெளிப்படுத்துறவங்களா இருப்பாங்க. தன்னுடைய ஃபேன்சி கலர் மூலியமா பர்சனாலிட்டியை எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்லை. அதனால பிளாக் கலர் மூலியமாவே அவங்களுடைய டாமினன்ஸை வெளிக்காட்டுவாங்க. ஒயிட் கலர் யூஸ் பண்றவங்க கிளீன்லினஸ், எந்த விஷயமும் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய கலர் சாய்ஸா இருக்கும். ப்ளூ மற்றும் ரெட் கார்ஸை யூஸ் பண்றவங்க ரொம்பவே ஃபிளாஷி மற்றும் ஃபன் விரும்புறவங்களா இருப்பாங்க. இது மாதிரி சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டும் இருக்கு நீங்க சூஸ் பண்ற கார் கலர்ஸை பொறுத்து. சோ இது வரைக்கும் நாம சொன்ன இன்ஃபர்மேஷன்ல கார் கலர்ஸோடைய மேக்ஸிமம் டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். கூடவே உங்களுடைய ஃபேவரட் கலர் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.